பேர்ல இருக்கிற கடையை நீ திறந்து வைக்கும் போது உன் மனசு நிறையும்ல. அதானே கடைக்கும் நல்லது. அது இருந்தா போதும். இத பாரு, நீ தான் செய்யணும். சரி, நாளைக்கு கண்டிப்பா எல்லாரும் வந்துருங்க. அம்மா, உங்க பையன் பேர்ல கடை ஆரம்பிக்கிறோம். நீங்க தான் ஆளா அங்க இருக்கணும். கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சந்திரா. என்ன பண்றது, எந்திரிச்சா நிக்க முடியல, நின்னா உட்கார முடியல, அப்படி இருக்கு. எங்க இருந்தாலும் என் ஆசீர்வாதம் இருக்கும். தப்பா நினைச்சுக்காதம்மா. பரவாயில்லம்மா, உடம்ப பாத்துக்குங்க. சரி மதி, நீ கண்டிப்பா வந்துடணும். சரி மாப்பிள்ள, அப்ப நான் கிளம்புறேன். சரிங்க. நாளைக்கு எல்லாரையும் கூட்டிட்டு வந்துருங்க. கூட்டு வந்துடுறது. வரேன் சுந்தரி. வரேம்மா. என்ன ஸ்ரீதேவி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. என்னாச்சு? என்ன மாத்திரை போட்டு நீ? இல்லம்மா, ஒரே வயிறு வலியா இருந்துச்சுல, அதான் மாத்திரை போட்டேன். அதனால தான் காலையில வாந்தி எடுத்தியா? ஏமா, நான் அப்பவே டாக்டர் போய் பார்க்கலன்னு சொன்னேன்ல. இல்லம்மா, அது மாத்திரை போட்டாலே சரியாயிடும்னு சொன்னாங்க. சரி, சாப்பிடாம வெறும் வயித்துல போட்டுக்கிட்ட? அது சாப்பிடறதுக்கு முன்னாடி போடுற மாத்திரமா? சரி, நீ போய் ரூம்ல உட்காந்துரு, நான் உனக்கு சாப்பாடு கொண்டு வரேன்னு. அப்பா, அம்மா, வசந்தா, என்னாச்சு வசந்தா? ஏன் ஒரு மாதிரி இருக்க? நித்யா ஒண்ணு சும்மா மருந்து குடிக்கலைங்க. அவ மனசுக்குள்ள எவ்வளவு வேதனை இருந்திருக்குன்னு இப்பதாங்க நான் கண்ணால பாத்துட்டு வரேன். என்ன சொல்ற? ஆமாங்க, கோயில தேங்காய் கட்டி வேண்டிக்க போயிருந்தேன்ல, அங்க அந்த கழுத்தீர்த்த குடும்பமும் வந்திருந்துச்சு. நான் இருக்கிறது தெரியாம அதுங்க பேசிட்டு இருக்குதுங்க. என்னன்னு தெரியுமா? அந்த பாபு பயலுக்கும் மதிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்களாம். கோயிலாச்சின்னு அதுங்களை சும்மா விட்டுட்டு வந்தேன். என்ன தைரியம் இருந்தா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்குங்க அதுங்க. முடிவெடுத்து என்ன பண்ண போறாங்க? ஜெயில போய் கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களா? என்ன சொல்றீங்க? அதுக்கான ஏற்பாடெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன். உங்க பொண்ணு கண் முழிச்சிட்டாங்க, போய் பாருங்க. நித்யா, 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 நித்யா கண்ணு முழிச்சிட்டியாமா? கண்ணு முழிச்சிட்டியா? உனக்கு ஒண்ணு இல்லையே. அந்த ஆண்டவன் என் வேண்டுதலை நிறைவேற்றிட்டான்டா. இனிமே என் பொண்ணுக்கு ஒண்ணு இல்லைங்க. ஏண்டா இப்படி பண்ண? அந்த பரதேசிங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம். அதுக்காக இப்படியாடா பண்ணுவேன்? உனக்கு நாங்கெல்லாம் இல்ல. இங்க பாரு, இனிமே இப்படி ஒரு முடிவு எடுக்க மாட்டேன். அம்மா மேல சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணு. சொல்லுமா. என்னடா சொல்லு.
போச்சே போச்சே, என் பொண்ணுக்கு பேச்சு வராம போயிடுச்சே. ஐயோ, ஏய், இப்ப வாயை மூட போறியா இல்லையா? தொண்டையெல்லாம் புண்ணா இருக்கு, புண்ணு ஆறுனதுக்கு அப்புறம் தான் பேச முடியும் டாக்டர் சொன்னார்ல. அதை மறந்துட்டு குழந்தைய பயமுறுத்திட்டு இருக்க. நீ பயப்படாதம்மா. ஏய், நீ முதல்ல வெளியே வா. அவ ரெஸ்ட் எடுக்கட்டும், நீ வெளியே வா. சஞ்சய், நீ பாத்துக்கோ. வாடி, வா. வா, வெளியே வா. அந்த பக்கம் வா. ஏய், அறிவில்ல? என்னங்க நீ பாட்டுக்கு அழுகுற. என் பொண்ணு மூஞ்சி எப்படி மாறி போச்சு தெரியுமா? அவளை இந்த நிலைமையில பார்த்ததும் என்னால அழாம இருக்க முடியலங்க. அதுக்காக இந்த நிலைமையில அவ இன்னும் அழுவணுமா? அவ நம்பிக்கையை கெடுக்கணுமா? என் பொண்ணு நல்லா ஆயிடுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. உனக்கு இல்லைன்னா நீ கிளம்பி வீட்டுக்கு போ. நாம எதிரிங்க முன்னால சவாலா வாழ்ந்து காட்டணுமா இல்லையா? ஆமாங்க, அது வேணா உண்மை. அந்த கருமம் பிடிச்சவங்க முன்னால என் பொண்ணை நான் பழையபடி ஆக்கி காட்டல. நான் வசந்தா இல்லைங்க. ஏங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அதுங்களை ஜெயிலுக்கு அனுப்ப ஏதோ செஞ்சிருக்கேன்னு சொன்னீங்களே, என்னங்க அது? ஆமா, ஏணில ஏறினா பாம்புல இறங்கிதானே ஆகணும். அவங்க மட்டும் ஏறிக்கிட்டே இருப்பாங்களா? அதான் ஆப்ப வச்சுட்டேன். இத்தனை நாள் நீங்க எது பண்றேன்னு சொன்னாலும் நான் வேணான்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா இப்ப சொல்றேங்க, அதுங்களை விடாதீங்க. என் பொண்ணு இப்படி ஒரு நிலைமையில பார்த்ததுக்கு அப்புறம் என் வயிறு பத்தி எரியுதுங்க. ஒருத்தரை கூட விட்டுறாதீங்க. விடமாட்டேன் வசந்தா. இன்னைக்கு ராத்திரி வெடியட்டும், காலையில இருக்க உங்களுக்கு கச்சேரி. சாமிக்கு பூஜை பண்ணலாம். வா நடராஜ், வா திவ்யா. கரெக்ட் டைமுக்கு வந்திருக்கோம். மதி, நீ வந்து வேலைக்கு இல்ல சுந்தரி, மதியுடைய வாழ்க்கையில இனிமே எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்கிட்டு நீயே பூஜை பண்ணு. ஆமாமா, நீயே ஏத்து. சூர்யா, மதி போய் அந்த பிளாஸ்டிக் கிளாஸ் எடுத்துட்டு வாமா. எல்லாருக்கும் பால் ஊத்தி கொடுக்கணும். சரிம்மா. நீ உட்காருப்பா. உட்காருமா. அத உட்காருங்க.
உட்கார் திவ்யா. வாமா குடு. இந்தம்மா. என்ன மதி, இந்த வீடு நல்ல வசதியா இருக்கா? ஆ நல்ல வசதியா இருக்கா. இந்தம்மா. என்ன மதி, பால் காய்ச்ச போறோன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல. சரி, அதனால என்ன, நீ கூப்பிடனாலும் நான் வராம இருக்க போறேன்னா என்ன? ஏய் என்ன நட்ராஜ், நான் போய் உன்னை ஒதுக்கி வைப்பேனா? ஏற்கனவே நான் தனியா போறேன்னு சொன்னதுக்கு நீ கோவமா இருந்த. அதனாலதான் கோவம் குறைஞ்சதுக்கு அப்புறமா நான் பேசிக்கலான்னு இருந்தேன். நான் என்ன இப்போ சொந்த வீட்டுக்கா பால் காய்ச்சி கொடுத்துன்னு வந்திருக்கேன், வாடகை வீட்டுக்கு தானே. நான் இத பெரிய விசேஷமா நினைக்கல, அதனாலதான் உன்கிட்ட சொல்லல. நீ என்ன வேணா நினைச்சுக்க மதி, திவ்யா தான் சொல்லி மனசு வருத்தப்பட்டுட்டு இருந்தா. அப்புறம் வாங்க போலான்னு ஒரே அடம். நான் கூட மதிய கூப்பிடலையேன்னு சொன்னேன். அவங்க கூப்பிட்டாதான் நம்ம போகணுமான்னு சண்டைக்கே வந்துட்டா. சரி, எல்லாத்தையும் விடு மதி, சரியான நேரத்துக்கு வந்துட்டோம். அதுவே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏங்க சும்மா அது கதையை பேசிக்கிட்டு விடுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் டிஃபன் ரெடி பண்ணிடுறேன். ஏய் இல்ல மதி, இன்னைக்கு கடை திறக்கிறாங்களே, அங்க போனோம். நேத்தே திவ்யா அம்மா வந்து சொல்லிட்டு போயிருந்தாங்களே. ஓ ஆமால, நான் மறந்தே போயிட்டேன் நட்ராஜ், சாரி. இன்னைக்கு முகூர்த்த நாள்ல 3 மேரேஜ் இருக்கு. 2 பேரை பிரைடல் மேக்கப்க்கு அனுப்பிட்டேன். இன்னொரு கல்யாணத்துக்கு நான் தான் போய் ஆகணும். என்ன மதி, இங்க பால் காய்ச்சறதுக்கு வந்துட்டு அப்படியே உங்க எல்லாரையும் கூட்டிட்டு போலான்னு கார் எடுத்துட்டு வந்திருக்கேன். இல்ல நட்ராஜ், கல்யாண பொண்ணுக்கு மேக்கப் போடணும். இதுக்கு மேல நான் வேற ஆளை ரெடி பண்ணி அனுப்ப முடியாது. சரி பரவாயில்ல மதி, உனக்கு வேலை இருந்தா நீ அதே பாரு. சூர்யா, நீ வரல, அப்புறம் நீ ஏதாவது ஒரு காரணம் சொல்ல போற. சாரி நட்ராஜ், எனக்கு இன்னைக்கு ப்ராக்டிகல்ஸ் இருக்கு, அதான். மா நீங்க போலாம்ப்பா. ஒரு நிமிஷம். சரி மதி, நான் அம்மாவை கூட்டிட்டு கிளம்புறேன். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நாங்க போனோம். சரி இந்தா பாத்துக்குமா, அது போயிட்டு வரேன். சரிம்மா. போயிட்டு வரேன் குட்டி. வரேன். வரேன் பாட்டி. போயிட்டு வாமா. ஏய் சிந்து, என்னாச்சு சிந்து? பேக் எடுத்துட்டு எங்க கிளம்பிட்ட? ஆபீஸ் போலியா? இல்ல. ஏன்? ஊருக்கு போறேன். ஊருக்கு போறேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. என்னாச்சு சிந்து? நந்தாவுக்கு நிச்சயதார்த்தம். உன்கிட்ட சொல்லாம கூடாதா? இதை நீ எப்படி எடுத்துப்பேன்னு எனக்கு புரியல, அதான் சொல்லல. அவன் உன்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணா, நீ வேண்டான்னு சொல்லிட்ட. இதுல உங்க 2 பேரை தாண்டி நான் தான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டேன். நீ ரொம்ப மெச்சூர்டா பிஹேவ் பண்ற. உன் பேச்ச மதிச்சு நந்தாவும் நிச்சயதார்த்தத்துக்கு ரெடி ஆயிட்டான். எனக்கு மட்டும்தான் இன்னும் மனசுக்குள்ள ஒரு மாதிரி சொல்ல தெரியாத ஃபீலிங். இப்ப நான் மாடிக்கு போனப்ப கூட எனக்கு என்ன தோணுச்சு தெரியுமா? திடீர்னு எங்க அண்ணன் ஃபோன் பண்ணி, சிந்து நிச்சயதார்த்தம் நடக்காது, நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன்னு சொல்ல போறான்னு தோணுச்சு. அதே மாதிரி நீ வந்த உடனே, சிந்து நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன், நந்தாக்கு நான் ஓகே சொல்லலான்னு இருக்கேன்னு நீ சொல்ல போறேன்னு கற்பனை பண்ணிக்கிட்டேன். நான் பெரிய பேராசைக்காரி இல்ல. 1-2 ஆசைன்னா கூட நியாயம்னு சொல்லலாம். எப்படி அளவுக்கு அதிகமா ஆசைப்பட்டா எப்படிங்கிறியா? அதுலயும் நீ இவ்ளோ அடமெண்டா இருக்கும்போது நான் தேவையில்லாம ஆசைப்படுறது முட்டாள்தனம் இல்லையா? நடக்காதுன்னு தெரிஞ்சும் நான் எவ்வளவு ஆசைப்படுறேனே. ஊர்ல இருக்கிற என் அத்தை பொண்ணு அவ மனசுல என்ன ட்ரீம் எல்லாம் வச்சிருப்பா.
வர சண்டே நிச்சயதார்த்தம். என்னதான் புடவை எடுத்துட்டு வர சொல்லியிருக்காங்க. நான் புடவை எடுத்துட்டு அப்படியே ஊருக்கு கிளம்புறேன் அப்சரா. ம். இன்னும் புடவை கடை திறந்திருக்க மாட்டாங்கல்ல? ம். நான் உன்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்றேன்ல? இல்ல அதெல்லாம் இல்ல. இல்ல அதான் உண்மை. என் அண்ணனுக்கு நிச்சயதார்த்தம்னு சொன்னதும் என்னன்னு தெரியல, என் மனசு ஒரே படபடன்னு இருக்கு. ஏதாவது ஒரு மாயாஜாலம் நடந்துடக்கூடாதான்னு அதை பத்தியே நினைப்பு வருது. நான் இங்க இருந்து அதை பத்தியே பேசிட்டு இருந்தா உனக்கும் தர்ம சங்கடம். நான் கிளம்புறேன். வரேன் அப்சரா. அப்சரா, தப்பா நினைக்கலன்னா நீயும் என் கூட வரியா? எங்க? அதான் சொன்னனே எங்க அண்ணனுக்கு நிச்சயதார்த்தம்னு. சாரி சிந்து, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஏய், என்ன அழறியா? ஹே இல்லையே. பொய் சொல்லாத. ஹே நிஜமா இல்ல, கண்ணில் ஏதோ தூசி விழுந்துருச்சு. நான் ஏன் அழ போறேன்? அப்ப நீ என் கூட வரல. சிந்து புரிஞ்சுக்கோ. ஏய், உங்க 2 பேர் சம்பந்தமா நான் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன், போதுமா? இல்ல சத்தியம் பண்ணணுமா? ஐயோ, நான் அதை சொல்லல. தப்பா நினைச்சுக்காத சிந்து, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. சரி ஓகே, அப்ப நான் கிளம்புறேன். ம்.